No group in America has been more harmed by Hillary Clinton's policies than African Americans. மெக்சிகன் நகரில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் மேலும் உரையாற்றிய அவர் கருப்பினத்தவர்களை நோக்கி இனி நீங்கள் இழப்பதற்கு வேறு என்ன இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். கருப்பினத்தவர்கள் அமெரிக்காவில் வறுமையில் வாடுகிறார்கள் என்றும் வேலையில்லா திண்டாட்டத்தால் கஷ்டப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்ட ட்ரம்ப் எதிரணி வேட்பாளர் ஹிலரி கிளின்டன் அமெரிக்காவில் வேலையில்லாமல் இருக்கும் அகதிகளுக்கு வேலை பெற்றுத் தருவோம் என்று கூறியுள்ள கருத்தை சற்று ஆழமாகவும் ஆக்ரோஷமாகவும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மறுமுறையும் கருப்பின மக்கள் அதே அரசியல் கட்சி வேட்பாளரை ஆட்சிக்கு தெரிவு செய்தால் அவர்களது நிலைமையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்பட மாட்டாது எனவும் வாக்காளர்களை நோக்கி கூறியுள்ளார். 2016 நவம்பர் 8ஆம் தேதி நடைபெற இருக்கும் தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாவது என்ற அதீத நம்பிக்கையில் செயற்பட்டு வரும் ட்ரம்ப் கருப்பின மக்களின் 95% ஆதரவை பெற முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை அமெரிக்க அரசியல் வரலாற்றில் 93% கருப்பின மக்களின் ஆதரவை பெற்ற ஒரேயொரு ஜனாதிபதி பராக் ஒபாமா என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.